தனி ஒரு மனிதனாக விறகுகளை வெட்டி தன் குடும்பத்தார் பசியார உழைத்துக் கொண்டிருக்கும் இவர் சங்கிலிப்பாண்டி. இன்று பொறுப்போடு உழைத்துக் கொண்டிருக்கும் இவர் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் பல வருடங்களை கழித்துவிட்டு விடுதலையாகி வந்தவர் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், இந்த எளிய மனிதர் ஆயுள் தண்டனை கைதியானது ஏன்? அப்படி இவர் செய்த குற்றம்தான் என்ன? இதோ இவரது வாழ்க்கையை சற்று பின்னோக்கி திரும்பி பார்ப்போம். சிறு கிராமத்தில் ஓரளவு தன்னிறைவு பெற்ற நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் சங்கிலிப்பாண்டி. சொந்த ஊர் காப்பிலிங்கம்பட்டி. அப்பா பேர் துரப்பாண்டி தேவர், அம்மா பேர் சுப்புத்தாய், தங்கச்சிமார் 4 பேர். சின்ன பையங்கள்ல எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் இருந்தாங்க. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மாடு கன்று எல்லாம் நிறையா இருந்துச்சு. எல்லாம் ஒவ்வொன்று நல்லபடியாக நல்லா இருந்தோம். விவசாயத்தோடு மாட்டு வியாபாரமும் இவர்களது வசதியான வாழ்க்கைக்கு கை கொடுத்தது. அப்பா மாட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வருமானம் அப்போ இன்னும் ஒரு 1000-2000 கிடைக்கும். அப்போ நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இப்போ பெரிய இடத்து வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தோம். அம்மாவின் பாசம் அந்த குடும்பத்துக்கு அரணாய் விளங்கியது. நாங்கள் பிறந்த பிறகு எங்கள் அம்மா நல்லா பாசமாக வச்சுக்கிட்டோம். ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. எங்கள் ஆச்சி ஒன்று இருந்துச்சு, அவங்களும் ரொம்ப பிரியமாக வச்சுக்கிடுவாங்க. எங்களை நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருந்தோம். தங்கச்சி மாதிரிலாம் நல்லா இருந்தால் படிக்க வைக்க பள்ளிக்கூடம் போக வர நல்லா இருந்தோம். இருக்கையிலேயே நான் ரொம்ப பாசமாக இருப்பேன் தங்கச்சி மேலே. நான் கொஞ்சம் நேரம் இந்த ஆடு மாடு மேய்க்க போயிடுவேன். அது வரலன்னா காணும்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில். அவ்வளோ பாசமாக இருந்தோம் வீட்டில். சங்கிலிப்பாண்டிக்கு 5ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. நான் அப்போ 5 வரைக்கும் இப்போ தான் படிச்சுருந்தேன். அதுக்கு மேலே பள்ளிக்கூடம் போக முடியல. சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வீட்டில் பெரிய ஆளுக்கெல்லாம் வயசாகிடுது. அவங்கள பார்க்க வைக்க, தண்ணி எடுக்க, தண்ணியெல்லாம் கிணத்துலேருந்து இறச்சி தான் எடுக்கணும். அப்போ ஆனாலும் சங்கிலிப்பாண்டியின் அந்த சிறு வயது மிகவும் மகிழ்ச்சியாகவே கழிந்தது. இந்த நேரத்தில்தான் ஊரில் கடும் பஞ்சம் ஏற்பட்டு மழை இல்லாமல் வறுமை தாண்டவமாடியது. இந்த வறுமை சங்கிலிப்பாண்டியின் குடும்பத்தையும் விட்டு வைக்கவில்லை. எல்லாவற்றையும் இழந்தது அந்த குடும்பம். மழை இல்லாத காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆடு மாடெல்லாம் விற்றுட்டோம். மாடு 50 மாடு கிட்ட வச்சுருந்தோம் வீட்டில். மழை இல்லை, தண்ணி இல்லை, எல்லாத்தையும் விற்றுட்டு அதனால் கடம்பூருக்கு வந்துட்டோம். வந்த இடத்தில் வளமான வாழ்க்கைக்கு வெளிச்சம் தெரிந்தது. சற்றே தலை நிமிர்ந்தது அந்த குடும்பம். 3 சகோதரிகளுக்கு அடுத்தடுத்து திருமணம் செய்து வைக்கப்பட்டது. வந்துட்டு எங்கள் அப்பா இந்த ஊரில் தான் இறந்தாங்க. இறந்த பிறகு தங்கச்சிமார் 2 பேரும் கட்டி கொடுத்துருந்தோம். ஒரு பிள்ளை கூட இருந்துச்சு, அவளையும் கட்டி கொடுத்தோம். அதுக்கு பிறகு நான் கல்யாணம் முடித்தேன். இல்லறத்தை நல்லறமாகவே நடத்தி வந்தார். மனையாள் வந்த மகிழ்ச்சியோடு குதூகலம் சூழ குடும்பம் நடத்தி வந்தார் சங்கிலிப்பாண்டி. பொழுதுகள் இனிமையாகவே கழிந்தது.
அந்த நேரத்தில் அந்த ஊரில் வறுமையில் வாடிய சுந்தர ரெட்டியார் என்பவர் சங்கிலிப்பாண்டியிடம் வட்டிக்கு கடன் கேட்டு வந்தார். வறுமையின் கொடுமையை அறிந்திருந்த சங்கிலிப்பாண்டி சுந்தர ரெட்டியாரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பணம் கடனாக கொடுத்தார். சங்கிலிப்பாண்டியிடம் கடன் வாங்கிய நேரம் நல்ல நேரமாக அமைந்துவிட்டது சுந்தர ரெட்டியாருக்கு. ஆம், செல்வம் தலைகாட்டத் தொடங்கியது. அது செல்வாக்கையும் வளர்த்துவிட்டது. எப்போதும் அவரைச் சுற்றி அடியாட்கள் கூட்டம். ஊரில் சிறு சிறு பிரச்சனைகள் என்றால் கூட நியாயம் கேட்டு சுந்தர ரெட்டியாரை நோக்கி வரத் தொடங்கினர். சுந்தர ரெட்டியாரின் செல்வமும் செல்வாக்கும் கூடிக்கொண்டே போன இந்த தருணத்தில் சங்கிலிப்பாண்டியை வறுமை வளைத்துக் கொண்டது. தன்னுடைய வறுமை நிலையை போக்கிக் கொள்ள கொடுத்த கடன்களை வசூல் செய்ய ஆரம்பித்தார். அப்படித்தான் ஒரு நாள் சுந்தர ரெட்டியிடம் கொடுத்த கடனை கேட்டுச் சென்றார் சங்கிலிப்பாண்டி. அது கொடுக்கவங்களுக்கு பிரச்சனை. வட்டி கொடுத்ததில் கொண்டு அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் ஆள் வச்சு அடிக்க வந்தார். ரூபா கொடுக்க முடியாது, நீ செய்யதை செய்ய அப்படின்னாரு. கொடுத்த பணத்தை கேட்டால் பொல்லாப்பா என்ற எரிச்சல் சங்கிலிப்பாண்டிக்கு ஏற்பட்டது. எந்நேரமும் சுந்தர ரெட்டியாரோடு இருக்கும் அடியாட்களின் பலத்தோடு அடிதடி நடந்தது. கொடுத்த பணத்தை திருப்பிக் கேட்டதற்கு அடியாட்களை வைத்து மிரட்டிய சுந்தர ரெட்டியாரின் செயல் சங்கிலிப்பாண்டிக்கு கடுமையான கோபத்தை உண்டாக்கியது. தன்னை ஒருவன், அதுவும் கடன்காரன் மிரட்டிய ஆத்திரம் மட்டுமே சங்கிலிப்பாண்டியின் மூளையை ஆக்கிரமித்திருந்தது. கோபம் கண்ணை மறைத்தது. அருவாளை எடுத்துக்கொண்டு அம்பாய் பாய்ந்தார். ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. ரூபா பிரச்சனைக்கு அவரை ஆள் வச்சு அடிக்க வந்தார். ரூபா கொடுக்க முடியாது, நீ செய்யதை செய்ய அப்படின்னு. அப்புறம் நானும் இங்கே அறுவை எடுத்துகிட்டு ஓடினேன். ஓடி வர போய் வெட்டினோம். நீ எப்படி ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார், நீ ஆள் வேணால் வரட்டும் அப்படின்ட்டு ஒரே வெட்டு தலை துண்டை போயிட்டுது.
சங்கிலிப் பாண்டியின் ஆத்திரமும் கோபமும் அடங்கியது. ஆனால் சட்டத்தின் சதிராட்டம் தொடங்கியது. சங்கிலிப் பாண்டி சிறையில் அடைக்கப்பட்டார். என்னை வந்து பார்க்கறது கூட வர முடியாத சூழ்நிலை. ஒரு நேரம் கூட வந்து பார்க்க கூட வரல. அவ்வளோ ஒரு கஷ்டம். நானும் அதுக்கு பிறகு நம்ம ஒரு ஆறு மாதம் சென்று தான் அதுக்கு பிறகு வீட்டில் கம்மல் மூக்குத்தியை கலத்தி வச்சு அதை விற்று தான் ஜாமீன் எடுத்தாங்க. விசாரணை நடைபெற்றது. செய்தது கொலை என்பது அப்பட்டமான உண்மை என்பதனால் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது நீதிமன்றம். எண்பத்தி ஆறாம் மாதம் தூத்துக்குடி செஷன்ஸில் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. உடனே பாளையங்கோட்டை ஜெயிலில் கொண்டு அடைச்சிட்டாங்க. சிறை வாழ்க்கை ஆயுள் தண்டனையோடு ஆரம்பமானது. சிறை என்ன தித்திக்கும் மலர்ச்சோலையா? அது ஒரு கல்லூரி. நல்லவர்கள் சந்தர்ப்பவசத்தால் தவறு செய்துவிட்டு இந்த கல்லூரிக்குள் நுழைந்தால் இது கற்றுத்தரும் பாடம் காலமெல்லாம் நிலைத்திருக்கும். முத நாள் கஷ்டம்னா அப்படி இப்படி கஷ்டம் இல்லை. 5 நாள் 6 நாள் தூக்கமே கிடையாது. உள்ளுக்கு தூக்கம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டு ஒரே ஒரு திருப்பு பார்க்க வந்தாங்க. அது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்க்க வந்தாங்க. ரொம்ப சிரமப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். பொண்டாட்டியை பார்க்க முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது. நான் ஒரு பக்கம், பிள்ளைய ஒரு பக்கம் இருந்து ரொம்ப பரதாபப்பட்டு உள்ளே இருந்தேன். அப்படித்தான் சங்கிலிப் பாண்டிக்கும் சரியான பாடம் அனுபவப்பட்டது. சிறை வாழ்க்கை என்ன, 3 பேர் ஒரு செல்லுக்கு 3 பேர் இருப்போம். 3 பேரில் உள்ள லெட்டின் பாத்ரூம் எதுவுமே கிடையாது. தண்ணி கூட இருக்காது. ஆள் மட்டுமே உள்ளே இருப்போம். ஆளுக்கு ஒரு சட்டி கொடுத்துருப்பாங்க பாத்ரூம் போகிறதுக்கு, ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு. வெளியே அது உடம்பு சரியில்லை, வயிற்றுக்கு சரியில்லை அப்படின்னா நைட்டு அந்த சட்டியில் தான் இருக்கணும். அது சட்டியில் தான் ஒன்றுக்கு இருக்கணும். அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. இவர் சிறையில் நுழையும் போது இவரது மனைவி 6 மாத கர்ப்பிணி. குடும்பத்தை பிரிந்து கர்ப்பவதியான மனைவியை பிரிந்து அவர்களின் ஆசை முகம் பார்க்காமல் என்ன வாழ்க்கை இது என்ற சுய பரிதாபம் சங்கிலிப் பாண்டிக்கு ஏற்பட்டது. என் பையன் அப்போ 6 மாதம் வயத்தில். என் பையன் பிறந்ததை கூட நம்ம வந்து பார்க்க வர முடியல. என் பையன் பிறந்ததுக்கையில என் தங்கச்சி வந்தா. பெரிய தங்கச்சி வந்து பார்க்க வந்து இந்த மாதிரி பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. வெளியே அழுதான், அழுதான். உள்ளுக்கு பார்க்க முடியல, வைக்க முடியலையே, இருக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப கதறி அழுவேன். தன் குழந்தையின் பிஞ்சு முகத்தை பார்க்க முடியவில்லையே என்ற வேதனை இதயத்தில் பொங்கி எழுந்து கண்ணீராய் வழிந்தது. ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். வாழ்க்கையே இழந்து போச்சு. உள்ளுக்கு யாரையும் பார்க்க முடியாமல், வைக்க முடியாமல், எந்த ஒரு நல்லது பொல்லதும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உள்ளுக்கு சிறையில் இவருக்கென தச்சு வேலை ஒதுக்கப்பட்டது. அதை செவ்வனே செய்து வந்தார். சிறையில் வந்து நான் தச்சுப்பட்டையில் வேலை பார்த்தேன். ஸ்டார்டிங்கிலேயே தச்சுப்பட்டைக்கு தான் எழுதியிருந்தாங்க. இப்போ உள்ள தண்டனை போகிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேலை தெரியும்னு முதல்ல கேட்பாங்க. கேட்டு அவங்க தெரிஞ்ச வேலையை உள்ளுக்கு எழுதிடுவாங்க. கார்பெண்டர் ஒர்க் ஷாப்பு, மாட்டு பண்ணைக்கு போகிறது, வெளியே தோட்டத்தில் வேலை செய்கிறது, இந்த மாதிரி கேட்பாங்க. கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் எழுதுவாங்க. நான் வந்து கார்பெண்டர் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்தேன். அதோடு நன்னடத்தையும் இவருக்கு ஆதரவாயிருந்தது. கலைஞர் பீரியடில் 10 வருஷம் கழிச்சோன்னு விடலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதில் நான் உள்ளே வந்து நல்ல இடத்த காரணமாக நிறையா மார்க் கொடுப்பாங்க. உள்ளுக்கு வேலை செய்வேன்.
கார்பெண்டர் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்வேன். அதில் வேலை செஞ்சால் உள்ளுக்கு சம்பளம் உண்டு. அதுக்கு 2 பைசா சம்பளம் கொடுப்பாங்க. 10 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 2 பைசா சம்பளம். அதில் வேலை செஞ்சு நல்ல இடத்த காரணம் செவ்வாய்க்கிழமை பையில் வைப்பாங்க. உள்ளுக்கு சூப்பரண்ட் வருவாங்க. அப்போ நல்ல இடத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டு போய் 1 மாதம் மார்க் போடுவாங்க. நல்லா இருக்கான், நல்லா உள்ளுக்கு வேலை பார்க்கான், நல்ல இடத்து பையன் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணி சூப்பரண்ட் 1 மாதம் போடுவார். சேல்ரு 1 மாதம் போடுவார். ஹெட் வார்டர் 15 நாள் போடுவார். டாக்டர் 1 மாதம் போடுவார். அப்படி வருஷத்துக்கு 5 மாதம் 6 மாதம் மார்க் கிடைக்கும். நல்ல குணமும் இவரது நல்ல நடத்தையும் சேர்ந்து சுமார் 11 ஆண்டுகள் கழிந்த நிலையில் விடுதலை செய்யப்பட்டார் சங்கிலி பாண்டி. எனக்கு அந்த மார்க்கெல்லாம் ஒன்றா சேர்த்த உடனே அந்த ரிலீவ் பண்ணுறதுக்கு சூப்பரண்டு கூப்பிட்டு விட்டாங்க. நீ எத்தனை வருஷம் கழிச்சிருக்கப்பா, நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க அப்படின்னாரு. ஏன்னா அந்த மாதிரி 7 வருஷம் 8 வருஷம் கிட்ட கழிச்சிருக்கேன். நீங்கள் மார்க்கு டாக்டர் நீங்கள் எல்லோரும் மார்க் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் கூட்டி பாருங்கள் சரியாக வரும், கூடத்தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கூட்டி கழித்து பார்த்தாங்க. 11.5 வருஷம் அவங்க மார்க் போடுறதோட கழிவாயிருச்சு. அப்போ விடுதலை பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் ரிலீவ் பண்ணி வெளியில் வந்தேன். வறுமை நிலையில் துவண்டு போய் இருந்த தன் குடும்பம் எங்கு இருக்கிறது என்பதே தெரியாத நிலையில் எப்படியோ தேடிக் கண்டுபிடித்து குடும்பத்தோடு வந்து சேர்ந்தார். அதனால் ரிலீஸ் ஆன உடனே கணக்கில் பார்த்து கேட்டில் கூட்டி கொண்டு வந்து விட்டாங்க. விட்டோடனே என்கிட்ட ஒரு 4500 ரூபா என் சம்பள பணம் அங்கே இருந்தது சிறையில். அது சூப்பரண்டு கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து அதை கொண்டுக்கிட்டு ஊருக்கு வந்தேன். என் குடும்பம் எங்கே இருக்குன்னே தெரியாது எனக்கு. தேடி அலைஞ்சு குடும்பத்தை போய் பார்த்தேன். பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு அதுக்கப்புறமா இருந்து வாழ்க்கையை ஆரம்பித்தேன். சிறைக்கு போய் வந்த கொலையாளி என்று பெயரெடுத்த ஒரு மனிதனை இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும், எப்படியெல்லாம் ஒதுக்கி வைக்கும் என்பது ஊரறிந்த உண்மை அல்லவா? அந்த உண்மை சங்கிலி பாண்டியை சுட்டது. வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். யாரும் வேலைக்கு விட மாட்டாங்க. ஊரில் என்ன குலகாரம் மாட்டான் அப்படிம்பாங்க. அவங்க வாட்டில் ஆளாளுக்கு கூடி பேசுவாங்க. 4 பேர் வேலைக்கு போனாங்கன்னா வேலைக்கு கூட்டி போக மாட்டாங்க. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையும் அப்படி தான். வாடகை வீட்டில் இருக்கேன். வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு தான் கூலி வேலைக்கு போகிறேன். கூலி வேலையும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு கிடைக்கி. நல்லா பழகினவங்க கூட்டி போவாங்க. நல்லா பழகாதால கூட மாட்டாங்க. ஆமாம், அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கேன். யாரை நம்பியும் பயனில்லை. தானே ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொண்டார். ஆம், விறகு வெட்டி தன் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். வந்த உடனே யாரும் வேலைக்கு விட மாட்டாங்க. எங்கேயாவது பெரும்போக்கில் ஓட வெட்டியில் இந்த மரங்கரம் விறகு இருந்ததுன்னா விறகு வெட்ட போவேன். நம்மளாக போய் ஒத்தியில் நின்று வெட்டி கொண்டு வந்து கடையில் 10 ரூபா 50 ரூபா 100 ரூபாய்க்கு போட்டு அதை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. விறகு வெட்டவும் கருவி தேவை, தலையை வெட்டவும் கருவி தேவை. அன்று ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் அந்த கொலைக்கருவியை எடுத்து குடும்பத்தை பிரிந்து துன்பப்பட்டது போதும். இதோ இன்று இவர் எடுத்திருக்கும் இந்த கருவி இவரது குடும்பத்தையே வாழ வைக்கும். இனிமேல் அந்த மாதிரி யாரும் எதுவும் செய்யக்கூடாது. சின்ன பையங்கள்லாம் கோவப்படக்கூடாது. கோவப்படாத வடிக்கு யாரும் சண்டைக்கு வந்தாலும் சரிப்பா, நான் இனிமேல் உன் பிரச்சனைக்கு வரல அப்படின்னு தூர விலைக்கு போகணும். நல்லபடியாக இருக்கணும். இந்த நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை சங்கிலி பாண்டிக்கு இன்று கிடைத்திருக்கிறது. எனவே எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக அந்த ஒரு நிமிடம் எதிர்காலத்தை நினைத்துப் பார்ப்போம்.